ஹரி ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹ. தமிழ் ஆன்மீக அன்பர்களே, இப்பொழுது லலிதா சகஸ்ரநாமத்தின் தியான ஸ்லோகத்தின் முதல் ஸ்லோகத்தை நான் உங்களுக்கு அளிக்கின்றேன். ஒவ்வொரு அக்ஷரங்களையும் திருத்தமாக கவனித்து நீங்கள் அதை பாராயணம் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீ கணேசாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ध्यानं सिन्दूरारुणविग्रहां त्रिनयनां माणिक्यमौलिस्फुरत्तारानायक शेखरां स्मितमुखीं आपीनवक्षोरुहां पाणिभ्याम् अलिपूर्णरत्नचषकं रक्तोत्फलं बिभ्रतीं सौम्यां रत्नघटस्थरक्तचरणां ध्यायेत् பராமம்பிகாம். சிந்தூராருண விக்கிரகம் அன்னையை இந்த இடத்துல சிவந்த நிறத்திலே நாம் தியானிக்கின்றோம். உதிக்கின்ற சூரியனை போன்ற சிவந்த நிறம். திரிநயனாம், 3 கண்களை உடையவளாக, அவள் தலையில் அணிந்திருக்கக்கூடிய மாணிக்க கிரீடத்திலே தாராநாயக சேகராம், நட்சத்திரங்களின் நாயகனாகிய சந்திரனுடைய பிறை சந்திரனை அணிந்தவளாக, ஸ்மிதமுகி, அழகிய புன்சிரிப்புடையவளாக, ஆபீன வக்ஷோருகாம், அடுத்ததாக அவளது மார்பகங்களை நாம் இங்கு தியானிக்கின்றோம். கனத்த மார்பகங்களை உடையவளாக, உலகம் முழுவதும் போஷிக்கும் அன்னை அல்லவா அவள். அதனால் அவளது மார்பகங்களை ஆபீன வக்ஷோருகாம் என்று சொல்லுகின்றோம். பாணிபியாம், கரங்களிலே, அலிபூர்ண ரத்ன சஷகம், கரங்களிலே அவள் வைத்திருப்பது அமிர்தம் நிரம்பிய, தேன் நிரம்பிய என்று கூறப்பட்டாலும் இந்த இடத்தில் அமிர்தம் என்று அர்த்தம் கொள்ள வேண்டும். ஒரு கோப்பையையும் மற்றொரு கரங்களிலே செந்நிறமான செங்குவளை மலர்களையும் ஏந்தியவளாக